பாசிப்பருப்பு சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு 1/4 kg எடுத்துருக்கோம். கொஞ்சம் தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், வெந்தயம், பூண்டு, பெப்பர், சரி வெந்தயம், சரி என்னது பெருங்காயம். இப்போ நம்ம குக்கரில் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே வச்சிருந்த காய்கறி நம்ம இதில் போட்டோம். இந்த அளவுக்கான படிக்கு நம்ம பருப்பு எடுத்திருக்கோம். அதனால இந்த அளவுக்கு 3 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் ஊற்றணும். இதில் ஊற்றிட்டோன்னா இதில் ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டு குக்கர் விசில் எடுத்துகிட்டு மீதியை நம்ம காட்டுறோம். ஸோ எல்லாம் இதுவுமே சேர்த்தியாச்சு. இப்போ குக்கரில் 3 விசில் விட்டுக்கிறோம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை தாளிச்சுட்டு எப்படின்றத காமிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வந்துட்டு நம்ம மத்தில் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். டூ டீஸ்பூன் வந்துட்டு இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம கடுகு, வெட்டி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுலேயே 1 கிளாஸ் வாட்டர். இப்போ இதெல்லாம் ஒரு 2 minutes வந்து கொதிக்கட்டும். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல், தென் ரைஸ்க்குமே வந்துட்டு டேஸ்டாக இருக்கும்.